என்ன சாமி, என்ன நீங்க ரொம்ப நேரமா கணிச்சுக்கிட்டே இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. கொஞ்ச நாளாவே என் மனசுல ஒரு புரியாத பயம் இருக்கு சாமி. சின்ன சின்னதா எனக்கு சில விபத்துகள்லாம் நடக்குது. மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு தான் உங்கள பார்க்க வந்தேன். உங்க 2வது பையன் வயசு என்ன? 6 வயசு ஆகுது சாமி. பேர் முத்து. இப்ப அதுதான் பிரச்சனை. உங்க 2வது பையனுக்கு என் பையனுக்கு ஏதாவது கெட்ட நேரமா சாமி? படிப்புல ஏதாவது பிரச்சனை வருமா? இல்லம்மா, உங்க பையனால உங்க குடும்பத்துக்கு தான் கெட்ட நேரம். என்ன சாமி சொல்றீங்க? என்ன நடக்கும்? இல்லம்மா, சில விஷயங்களை விவரமா சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. பரவாயில்ல சாமி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்க பையன் உங்க கூடவே இருந்தா உங்க உயிருக்கு ஆபத்து வரலாம். தாய்மாமா கம்சன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சப்ப கிருஷ்ணரை யசோதா வீட்டுல விட்டுட்டாங்க. ராமர் பெத்தவங்களை விட்டு 14 வருஷம் வனவாசம் போனாரு. அப்படி உங்க பையனை ஒரு நம்பிக்கையான இடத்துல விட்டுருங்க. எப்படி சாமி? 6 வருஷம் நான் என் பிள்ளைய பிரிஞ்சு எப்படி இருப்பேன்? அவன் கூட இருந்தா யார் உயிராது போயிடுமா? ஆமான்னு சொல்லிடக்கூடாதுன்னு நான் சொல்லாம மறைச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க என்ன பேச வைக்காதீங்க. எங்க பிள்ளை எங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டா சாமி. 6 வருஷம் யோசிச்சா ஆயுசுக்கும் கஷ்டப்படணுமா? 6 வருஷம் கடந்துட்டா உங்க பையனால யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். என்கிட்ட அவரே சொல்றதுக்கு தயங்குறாரு. அவ்வளவு பெரிய ஆபத்து வரும் போல இருக்கு. உன்னை யாரு ஜோசியம் எல்லாம் பார்க்க சொன்னா? அதெல்லாம் அவங்க இதெல்லாம் நம்பாத பத்தியா? பிள்ளைகனால எந்த பெத்தவங்களுக்கு ஆபத்து வராது. மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. நானும் நம்பாம இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அந்த ஜோசியர் சொன்னதெல்லாம் கேட்டா எனக்கு பயமா இருக்குங்க. அந்த ஜோசியர் சொன்னா நடக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க. அவர் காசுக்காக எல்லாம் சொல்றது இல்ல, தெய்வ அனுகிரகத்தினால சொல்றாருன்னு சொல்றாங்க. சரி, இப்ப என்ன பண்ணலான்னு சொல்ற? நம்ம குடும்பம் நல்லதுக்காக தாங்க சொல்றேன். உங்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. நீங்க நல்லா இருந்தா தானே நம்ம குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க. அதனாலதான் ஒரு 6 வருஷத்துக்கு தாங்க முத்துவை கொண்டு போய்